தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, கிறிஸ்து பிறப்பு காலத்தின் அருள் மிகுந்த கிருபை உங்கள் வாழ்வில் தங்கட்டும். ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியும் சமாதானமும் உங்கள் வாழ்வில் இந்த நாள் முழுவதும் நிறைந்திருக்கட்டும். உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த சொற்றொடரை பார்க்கின்ற பொழுது இது நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே சொல்லப்பட்ட செய்தியோ நாம் கேட்கின்ற மனிதரை பற்றியோ நாம் அறிந்திருக்கின்றோம் என்று சொல்லி நாம் ஆளை யோசித்து பார்க்க ஆரம்பிப்போம். அந்த செய்தியை பற்றி நாம் தெரிந்திருந்தால் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் அதிகமாக அதை பற்றி பேச ஆரம்பிப்போம். தெரியவில்லை என்றால் அந்த செய்தியை அறிந்து கொள்வதற்காக முயற்சி செய்வோம். இது இன்றைய வார்த்தையின் வழியாக யோவானும் இத்தகைய ஆசீர் மிகுந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ள, இன்றைய வார்த்தையின் வழியாக நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற உறவு தளத்தை பற்றி அறிந்து கொள்ள இந்த ஒரு சொற்றொடரை பயன்படுத்துகின்றார். உங்களுக்கு தெரியுமே என்று சொல்லி, இதெல்லாம் நமக்கு தெரியும் என்று சொல்லி யோவான் பட்டியல் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு கொடுப்பார் என்பது நமக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் நம் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பவராக இருக்கின்றார். இப்படி நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கின்ற போதெல்லாம் அது நமக்கு கிடைக்கும் என்பது நமக்கு நம்முடைய உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. ஏனெனில் நம் தேவன் நம் தேவைகளை அறிந்திருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். திருப்பால் 139 படிக்கின்ற பொழுது, நான் உன்னை தெரிந்த தேவனாக இருக்கேன், உன் உள்ளத்தில் எண்ணங்கள் எழுவதற்கு முன்னாலேயே அதை நான் அறிந்த தேவனாக இருக்கேன் என்று சொல்லுகின்றார். இப்படி அறிந்திருக்கின்ற தேவன் நீதிமொழிகள் புத்தகம் 16 இருப்பதை போல உன் உள்ளத்தின் எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பது நானே என்று சொல்லி இருக்கின்றார். இப்படி நிறைவேற்றி கொடுக்கின்ற தேவன் ரோமர் புத்தகம் 10:12 படிக்கின்ற பொழுது, ஆண்டவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நன்மைகளை பொழிபவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. ஏனெனில் 145:18 ஆண்டவர் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாகவே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அருகில் இருக்கின்ற ஆண்டவர் திருப்பாடல் 34:17 படிப்பதை போல, நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கு நின்றும் விடுவிக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம் ஜெபம், நம்முடைய மன்றாட்டு ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது நமக்கு தெரியும். ஆபிரகாம் ஜெபித்தார், தன் வாழ்விலே ஆசீரை பெற்றுக் கொண்டார். நாள் ஜெபித்தால் ஈசாக்கை பெற்றுக் கொண்டார். சக்கரியாவும் எலிசபெத்தும் ஜெபித்தார்கள், திருமுழுக்கு யோவானை பெற்றுக் கொண்டார்கள். கானானிய பெண் ஜெபித்தால் தன் மகளுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தாள். ஆக நம் வாழ்விலே நாம் உருக்கமாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அது நமக்கு தெரியும். இரண்டாவதாக, கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் பாவம் செய்வது இல்லை என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் இயேசுவை பற்றி எபிரேயர் பற்றி சொல்லும் பொழுது, அவர் நம்மை போல மனிதராக பிறந்தார், நம்மை போல பாவம் தவிர மற்ற அனைத்திலும் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் ஆண்டவரிடம் பாவம் இல்லை. இந்த கடவுளுடைய சாயலில் தான் நாம் படைக்கப்பட்டோம். அவருடைய உருவையும் அவருடைய ஆவியும் தான் நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் மனித பலவீனத்தினாலே பாவம் செய்கின்ற பொழுது தொடக்கம் 6:3 சொல்லப்படுகிறது, தவறிழைக்கும் மனிதர்களே என் ஆவி ஒருபோதும் தங்க போவதில்லை என்று சொல்லப்படுகின்றது. அவனுடைய சாயலையும் அவருடைய ஆவியும் இழந்து விடுகின்றார். மீண்டும் நம்மை புது பிறப்பாக மாற்ற, கிறிஸ்துவில் இணைந்து நம்மை புது படைப்பாக மாற்றுகின்ற இயேசு நமக்கு கிறிஸ்துவில் தந்தையாகிய இறைவனிலே நமக்கு புது வாழ்வை கொடுக்கின்றார். அதுதான் நிலை வாழ்வு. இந்த வாழ்வில் நாம் இணைகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் களைந்தெறியப்படுகின்றன, நம்முடைய பாவ பழக்கங்கள் நம்மை விட்டு அகற்றப்படுகின்றன. ஆகவே நாம் கிறிஸ்துவில் பிறந்தோமெனில், கிறிஸ்துவில் இணைந்து அவர்களை புது பிறப்பை கண்டோமெனில், நாம் பாவத்தை வெறுத்து ஆண்டவரை நேசிக்கின்ற மனிதர்களாக மாறுவோம். இதுவும் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக, உலக தீயோன் பிடியில் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும்.
இந்த உலகை கடவுள் படைக்கின்ற பொழுது நல்லதாகத்தான் படைத்தார். அனைத்திலும் நன்மையை கண்டார். மனிதனை படைக்கின்ற பொழுது நன்மையை கண்டார். ஆனால் இந்த உலகிலே தீமை மனிதனை நல்லவனாக வாழ விடவில்லை. அவனை சோதித்துக் கொண்டே இருக்கின்றது. எனவேதான் பேதுரு தன் திருமுகத்தில் எழுதுகின்ற பொழுது 1 பேதுரு 5:8 விழிப்பாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இந்த உலகத்தின் தலைவனாக சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டிருக்க என்று சொல்லப்படுகிறது. நாம் ஒவ்வொரு நிமிடமும் விழிப்பாயிருந்து நம் ஆன்மாவையும் நம் உடலையும் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் திருவெளிப்பாடு புத்தகம் 12:17 படிக்கின்ற பொழுது அரக்க பாம்பும் பெண்ணும் பற்றிய அந்த நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது பெண்ணிடம் தோற்று போன அந்த அரக்க பாம்பு அந்த பெண்ணின் மற்ற குழந்தைகளை தாக்க முற்பட்டது. அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றவர் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் இயேசு மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொள்ள நமக்கு சோதனைகள் உண்டு. இந்த உலகிலே சாத்தான் நம்மை சோதிக்க வருவான், சோதிக்க நம்மை பலவீனப்படுத்த வருவான். அப்படி வருகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும்? எபேசியர் புத்தகம் 6:10 இருக்கின்ற வசனங்களிலே போடுவே நமக்கு ஒரு வழியை சொல்கிறார். இறைவன் கொடுக்கின்ற படைக்கலன்களை நீங்கள் அணிகலன்களாக அணிந்து கொண்டு இந்த உலகத்தின் தலைவனாக சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அது புறமுது காட்டி ஓடுவான் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே ஆண்டவர் கொடுக்கின்ற படைக்கலன்களாக இறை வார்த்தை, நற்கருணை, பிரசன்னம், ஜெபம் என்கின்ற இந்த படைக்கலன்களை அணிந்து கொண்டு சாத்தானை துரத்துபவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகிலே சாத்தான் உண்டு, சோதனை உண்டு என்கின்ற அதுவும் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக இறைமகன் இயேசுவின் வழியாக தந்தையாக இறைவனோடு இணைகின்றோம், இறை உறவை அறிகின்றோம் என்பதும் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார். ஏனெனில் இயேசு இந்த உலகில் பிறக்கிற பொழுது தந்தை அன்பை இந்த உலகிற்கு கொண்டு வந்தார். யோவான் புத்தகம் 14 படிக்கின்ற பொழுது நானே வழியும் உண்மையும் வாழ்வு என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது பிலிப்பு கேட்பார், தந்தை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லி 14:8-9 அப்பொழுது இயேசு சொல்கின்ற வார்த்தை, என்னை அறிந்திருக்கின்றவன் தந்தை அறிந்திருக்கின்றார், இவ்வளவு காலம் என்னை கண்டிருந்தும் தந்தையை காட்டி என்று சொல்கிறாயே, என்னை காண்பவன் தந்தையை காண்பவன் ஆவான் என்று சொல்லி சொல்கின்ற பொழுது இயேசு இறைவனுடைய மகத்துவத்தை, இறைவனை மாட்சியை முழுமையாக தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாக வெளிப்படுத்தி காட்டுபவராக இருக்கின்றார். இந்த இயேசுவில் நம்பிக்கை வைப்பவர்கள் தந்தையின் மீது நம்பிக்கை வைப்பவர்களாக இருப்பார்கள். இந்த இயேசுவை அறிந்து கொள்பவர்கள் தந்தையை அறிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்வார். அப்படி என்றால் நாம் இயேசுவை அறிந்து கொள்கின்ற பொழுது, இயேசுவை அனுபவித்து அவரோடு இணைகின்ற பொழுது தந்தையின் உறவிலே வாழ்கின்றோம் என்பதும் நமக்கு தெரியும் என்று நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆகவே அன்பு சொந்தங்களே, நமக்கு தெரிந்ததை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். ஒன்று, நாம் எதை கேட்டாலும் கடவுள் கொடுப்பார், அவருடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதத்தில் அமைந்திருக்கின்ற பொழுது. இரண்டாவதாக, நாம் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், கிறிஸ்து வழியாக புதுப்பிறப்பை பெற்றவர்களாகவே பாவத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகிலே சாத்தான் உண்டு, சாத்தான் சோதனைகள் உண்டு, அதை வென்றெடுக்க இறைவனுக்கு பலன் கொடுப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே நாம் வாழ வேண்டும் என்பது நமக்கு தெரியும். நான்காவதாக, இயேசுவை அறிந்து கொண்டு தந்தையாக அறிந்து கொள்வோம் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை பயணத்திலே நாம் வாழ்வை தொடருவோம். இப்படி வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நிலை வாழ்வை நோக்கியதாக, நித்திய ஆசிரியர் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத்தகைய ஆசிரியர் பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக தேவா, உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.